முக்குளத்தோர் புலிப்படையைச் சேர்ந்த தலைவர் கருணாஸ் சற்று முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை வைக்கலாம். சார், 2016 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் திருவாடனை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றீர்கள். இந்த 7-8 ஆண்டுகளில் உங்களுடைய இந்த அரசியல் மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அரசியல் அடையாளம் காட்டப்பட்டு புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட சுயமரியாதை, பொதுநல நோக்கு அனைத்தையும் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற எடப்பாடி அவர்கள் அன்றைய அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழலுக்காக ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே அடிமைகளாக அந்த 4 ஆண்டு காலங்கள் அவர் இருந்ததும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்ட மத்திய அரசாங்கனுடைய திட்டங்களை எல்லாம் அந்த அரசு ஆதரித்து கையெழுத்திட்டதனுடைய காரணமாக இன்றைக்கு குடியுரிமை சட்டம் எல்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமாக எடப்பாடி அவர்களுடைய அரசுதான் காரணம் என்பதை உலகம் அறியும். இந்த நிலையில்தான் மதசார்பற்ற ஒரு நாடாக இந்த இந்தியா மீண்டும் உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். டிடிவி தினகரனோடு இணைந்து பயணித்தீர்கள். ஓபிஎஸோடு 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்திருக்கோம். பல விவாதங்களில் நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர் அவர் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையெல்லாம் பேசியிருக்கிறீர்கள். தற்போது அவர்கள் ஒரு நிலைப்பாடு, நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்கான காரணம் என்ன? அவர்கள் எதுவும் உங்களை தொடர்பு கொண்டார்களா? டிடிவி தினகரன் அவர்களோடு நான் பயணித்தது உண்மை. ஆனால் அது எதற்காக? சின்னம்மா அவர்களை அவர் ஆதரித்து முன்மொழிந்து அவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று நம்பித்தான் என்னை போன்ற நிறைய பேர் சின்னம்மாவுக்காகத்தான் அங்கு சென்றோம். ஆனால் பிறகுதான் தெரிந்தது சின்னம்மா வேறு, டிடிவி என்பது வேறு என்பது நாங்கள் அறிந்தோம். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை சட்டமன்றத்திலே கூட அவர் இந்த புலியை கூண்டிலே அடைத்தால்தான் தெரியும் என்று சொன்னவர்தான் எனது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். ஆகவே அவர்கள் இன்றைக்கு நேரத்துக்கு தகுந்தது போல் தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுயநலத்திற்காக அவர்கள் இந்த முடிவுகளை, அரசியல் முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால் தன்னை இந்த நிலைக்கு உருவாக்கியவர்களுக்கு எதிராகவே தர்ம யுத்தத்தை உருவாக்கியவர்தான், நடத்தியவர்தான். அதன் மூலமாக பல குழப்பங்களை உருவாக்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக பல ஆண்டுகள் உடன் இருந்த தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் 4 ஆண்டுகள் சிறைச்சாலை செல்வதற்கும் காரணமாக இருந்தவர் தான் அவர். எதையும் யாரும் ஈசாக இலவாக மறந்துவிட முடியாது. அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்த புரட்சித் தலைவி அம்மாவினுடைய அந்த இரட்டை இலை சின்னம், அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எடப்பாடியினுடைய கைக்கு சென்றதுக்கு பிறகாக, அந்த ஒரு வியாபாரியினிடத்திலே சென்றதுக்கு பிறகாக முழுக்க முழுக்க அது ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட, சிறுபான்மையர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஜாதி மதங்களை கடந்த ஒரு கட்சியாக இருந்ததை இன்றைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு ஜாதி கட்சியாக உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய நண்பர் தமிமுன் அன்சாரி இங்க வந்திருக்கிறார், நீங்களும் வந்திருக்கீர்கள். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மீண்டும் இந்த அணியில் சேர்ந்து எம்எல்ஏவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரை சந்திக்க செல்கிறேன் என்பதை அருமை தம்பி அன்சாரியின் இடத்திலே சொன்னார். நீங்களும் வர வேண்டும். இந்த தருணத்திலே பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆதரித்து 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி ஒன்று உருவானால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக நாட்டை நம்மால் மீட்டெடுக்க முடியும். இந்த தருணத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்று என்னிடத்திலே சொன்னார். அனைவரை எல்லோரையும் போல ஒரு இந்தியனாக, ஒரு பிரஜையாக இந்த நாடு ஒரு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நாடாக, லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்கின்ற எல்லோருடைய ஆவலும் தான் எனக்கும். அந்த நிலையில் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய மூவர் கூட்டணி பரபரப்பாக பேசப்பட்ட, தமிழக சட்டமன்றத்திலே வரவேற்பை பெற்ற, அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் வெளிப்படையாக எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரல் கொடுத்த அந்த மூவர் கூட்டணி நிச்சயமாக மீண்டும் வலுப்பெறும் என்று நான் நம்புகிறேன். விஷயங்கள் குறித்து அவர் விரிவாக நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.